பேசுகிற நேரமெல்லாம் தேவன் என்னோடு இருந்து நீங்க பேசும்படியாக உம்முடைய வேத வசனங்கள் கிரியை செய்யட்டும். வேத வசனங்கள் உயிருள்ளவைகள். வேத வசனம் உயிரோடு இருக்கிறது. சதா காலங்களிலும் அது உயிரோடு இருக்கும். வானமும் பூமியும் ஒழிந்தாலும் உம்முடைய வேத வசனங்கள் ஒழியாது என்பதை சங்க தலைவர்கள் அறிந்த ஆணைகளைப் போல விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் நொறுக்குகிறார். அவர் நொறுங்கினார். இயேசு சிலுவையிலே நொறுங்கினார், நொறுக்கப்பட்டார். ஆணிகளால் கடாவப்பட்டு, சவுக்குகளினால் அடிபட்டு, முள்முடியினாலே அழுத்தப்பட்டு, விழாவிலே குத்தப்பட்டு, சின்னாபின்னமாக நொறுக்கப்பட்டார். அவர் நொறுக்கப்பட்டனால்தான் நாம் இன்னை வரைக்கும் நொறுங்காமல் இருக்கிறோம். அதனால்தான் கர்த்தர் நொறுங்கினார். இயேசு சிலுவையிலே நமக்காக நொறுக்கப்பட்டார். அடித்து நொறுக்கப்பட்டார், காரி துப்பப்பட்டார், மானமங்கம் செய்தார்கள், நிர்வாணமாக்கினார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நம்மை கொண்டு அநேக காரியங்களை அவர் நொறுக்க சித்தமாயிருக்கிறார். நம்மை கொண்டு, வேற யாரும் இல்லை. கர்த்தர் இயேசு சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதை விட அதிகமாக செய்வான். அதே போலதான் கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் உன்னை கொண்டு அநேக காரியங்களை நொறுக்குவேன் என்று சொல்லுகிறார். நாம் வாசிக்கலாம். எரேமியா 51 அதிகாரம் 25வது வார்த்தை வாசிங்க. இதோ பூமியை எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை கண்மலையிலிருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதே வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் சொல்லப்படும். விடிவெள்ளி நட்சத்திரமே, உன்னை வானத்தில் இருந்து விழுந்தாயே, உன்னை கருப்பாக தள்ளினேன் என்று. அதைத்தான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். இதோ பூமியை எல்லாம் கெடுத்து போடுகிற கேடான ஒரு பர்வதம் உண்டாமா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பர்வதம். நம்மை கெடுத்து போடுகிறதுக்கு ஒரு பர்வதம் உண்டு. அதுதான் பிசாசு. நம்மை கெடுக்கிறதுக்கு என்று கேடான காரியங்கள். இன்றைக்கு நம்மை கெடுக்கிறதுக்கு ஒரே காரியமாக செல்போன் நம்ம கையில வந்துருச்சு. அதுல நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. நன்மையை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியாது, தீமைகள் என்று அநேகமாக காணப்படுகிறது. அதனால்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை நீட்டி உன்னை கண்மலையில் இருந்து உருட்டி பரலோகத்தில் இருந்து தள்ளி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன். எரிந்து போன சாம்பலாய் விழுந்தாய், கருப்பாய் விழுந்தவனை, இவன் தான் எல்லாத்தையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்தது சொல்லப்படுகிறது, எரேமியா 51:26. மூளை கல்லுக்காகிலும் அஸ்திபார கல்லுக்காகிலும் ஒரு கல்லையும் உன்னில் இருந்து எடுக்க மாட்டார்கள். நீ என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கிற ஸ்தலமாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூலக்கல் இல்லாம வீடு கட்ட முடியாது. அதனாலதான் அந்த வார்த்தையிலிருந்து என்னுடைய பிள்ளைகள் உன்னிடத்தில் ஒரு வார்த்தையை கூட எடுக்க மாட்டார்கள். அது அஸ்திவாரத்துக்கானாலும் சரி, வாழ்க்கைக்கானாலும் சரி, அதை எடுக்க மாட்டார்கள் என்று கர்த்தர் சங்க தலைவர்கள் அறைந்த ஆணைகளைப் போல உறுதியாக சொல்லுகிறார்.
அந்த உறுதியாக சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே அநேக காரியங்களை கர்த்தர் நொறுக்குகிறார் என்று வாசிங்க. எரேமியா 51:19 வாசிங்க. யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அவைகளைப் போல அல்ல, அவைகளைப் போல அல்ல, அவர் சர்வத்தையும் அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். போதும். நம்முடைய ஆண்டவர் பற்றி சொல்லுது, யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அவைகளைப் போல அல்ல. எவைகளைப் போல? அந்த கெட்டு போன பர்வதத்தை போல அல்ல. கீழே சொல்லப்படுகிறது, அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர்.